பெரியோர்கள், சபையோர்கள், என்னை பெற்றெடுத்த தாய்மார்கள், அருமை சகோதர சகோதரர்களே, வருங்கால வாலிப இளம் சிங்கங்களே, கல்வி கற்ற பெரியவர்களே, தொழில் படித்த கலைவாணர்களே, இந்த விஸ்வநத்தமா என்று சொல்லக்கூடிய அன்னகரத்திலே மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையோடு அமைந்து கொலுவிருந்து வரக்கூடிய இந்த மங்கம்மாள் சாலையில் அமைந்து உள்ள அருள்மிகு ஸ்ரீ மாடன் மாயாண்டி சுடலை முனீஸ்வர சுவாமி, கருப்ப சுவாமி மற்றும் உள்ள பரிவார தெய்வங்கள் எல்லாம் அமைந்திருக்கக்கூடிய அப்பேற்பட்ட இந்த ஐயாவுடைய திருவாலயத்திலே இது எந்த மாசம்? தை மாதம். தை மாதம் 2ஆம் சனிக்கிழமையை முன்னிட்டு ஐயாவுடைய ஆலயத்திலே கொடை விழா பெரும் விழாவாகவே நடந்து வருகிறது. அப்பேற்பட்ட இந்த ஐயாவுடைய வாசலிலே அதாவது ஒரு நாள் நிகழ்ச்சிக்கு மட்டும்தான் நாமளுக்கு நேரம் கொடுத்திருக்காங்க. ஆன போதிலும் நாமளுக்கு அட்வான்ஸ் கொடுத்து வரவழைத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எந்த ஒரு ஆலயமா இருந்தாலும் எவ்வளவு பெரிய சாமியா இருந்தாலும் முதலாகவே அந்த ஆலயத்திற்கு யாருக்கு பாடணும் தெரியுமா? உலகத்திலே எத்தனையோ பெரிய பெரிய தெய்வங்கள் ஆலயங்கள் இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலாகவே சாஸ்தாங்கதையை தான் ஆரம்பிக்க வேண்டும். தாத்தாவுக்கு இல்லையா, ஹரிகர சுதன் தருமஞான சாஸ்தாவுக்கு பாடணும். அப்படி சொல்லுங்க. அப்பேற்பட்ட சாஸ்தாவுக்கு மட்டும் ஏன் முதலாக பாடுகிறார்கள்? எதற்காக? இந்த உலகத்தில என்ன நாமல் அனைவரும் தாய்க்கும் தந்தைக்கும் வந்து பிறந்த மானிட மனுக்கள் உண்மைதான். ஆனால் தருமஞான சாஸ்தாவோ ஹரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. இப்பேற்பட்ட சாஸ்தா வந்து பிறந்தாதான் சகல தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வரும். அப்படி இல்லன்னு சொன்னா சாமி வெளியே வந்துட்டு வீட்டுக்கு போயிரும். அதனால சாஸ்தாவின் திரு கதைகளை 4 வார்த்தையில் நாங்கள் சுருக்க கூறி முடித்து நேத்தே நம்ம வில்லு வச்சிருந்தோம்னா சாஸ்தாவுக்கு பாடி இருக்கலாம். சாஸ்தாவுக்கு பாடணும்னு சொன்னா விடிய விடிய படிச்சாலும் சாமி பிறக்க மாட்டாரு. சில ஊர்ல 3ஆவது நாள் மத்தியானம் வந்து பிறப்பார் ஐயா. ஆமா. ஆகையினாலும் நாமளுக்கு ஒரு நேர நிகழ்ச்சியா இருப்பதனால சாஸ்தாவின் திரு கதைகளை 4 வார்த்தையில் பிறவி செய்து விட்டு அருள்மிகு மாடன் மாயாண்டி சுடலையின் திரு கதைகளை நாங்கள் பாட இருக்கிறோம். சாமி வந்திருக்காரப்பான்னு எங்க தூக்கி போடணுங்க? அப்படி சொல்லியா? சுடலைன்னு சொன்ன உடனே அவருக்கு அவ்வளவு அருள் வருது. மாயாண்டி சுடலையின் திரு கதைகளை நாங்கள் பாட இருக்கின்றோம். பாடும் பாட்டிலே பலது குச்சங்கள் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள், கதையிலே பொருள் குச்சங்கள், சாரீர குச்சம் குறை இருந்தாலும் சரீர குச்சம் குறை இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் வந்திடலாம், பின் சொல் முன்னால் வந்திடலாம். அறிந்து பாடினாலும் நாங்கள் அறியாமல் பாடினாலும், தெரிந்து பாடினாலும் தெரியாமல் பாடினாலும். ஏன் அப்படின்னா கற்றது கைமண்ணளவு என்பார், கல்லாதது உலகளவு என்பார்கள். எங்களுக்கு முன்பாகவே இந்த ஆலயத்திற்கு எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள், பேரறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம். அந்த கலைவாணியை இன்னும் படித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆன போதிலும் கற்றது கைமண்ணளவு என்பார், கல்லாதது உலகளவு என்பார்கள். உங்கள் பிள்ளையாகிய நான் மாதவி என்னால் தெரிந்தளவு என் சிற்றறிவுக்கு எட்டியவாறு என் குருநாதர் எனக்கு கற்று தந்தபடி உங்கள் முன்பாக நான் பாடுகின்றேன். 6 பிழை இருந்தாலும் 100 குற்றம் குறைகள் இருக்கலாம். 6 பிழை 100 குற்றங்கள் அடியாளை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாதி மதி அச்சுத என் பெருமாள் இருகரத்தினால் என்ற
ஐந்து மைந்தர்கள் தோளினில் பூநூல் இளங்க தோன்றி மேதினில் ஹரிக்கும் சிவனுக்கும் ஐயனுக்கும் ஐயனாக வந்து பிறந்த கரும ஞான சாஸ்தாக்கள் யார் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திரத்தன்று பிறந்தார். நீ மேல என்னத்த பாக்க? உத்திரமே இல்லையப்பா. உத்திரம் இருந்தாலும் உன்னை தூக்கி கட்டலாம். சாஸ்தா பிறந்தது உத்திரத்துல பிறக்கலப்பா, உத்திர நட்சத்திரத்தன்று பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? பங்குனி மாதம் புதனது எங்க தாய்மார்களுக்கு போட தெரியும். கூட்டத்துல அவங்களுக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்கு. வெக்கப்படாதங்க, நம்ம கோயில்ல நம்ம தான் குலவு போடணும். குலவு போட்டத்தனையா சாமி வரும். அதனால நீங்க குலவு போடுங்க. போடுங்க அம்மா ஒரு குலவு. பொன்னான மணி குலவு. முக்கா மூன்று நேரம். ஒரு குலவை போடுங்க அம்மா. இன்னும் ஒரு குலவு. இட்டவாயு முச்சரிய. ஹரிக்கும் சிவனுக்கும். ஆனப்புலி குட்டத்தோடு. ஐயனுக்கும் ஐயனாக. சுவாமி பிறந்தாரே. ஹரிக்கும் சிவனுக்கும் ஐயனுக்கும் ஐயனாக வந்து பிறந்ததினாலே
மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்கள் ஆடு மாடு கன்றுகா அடைகள் அதனையும் படைத்து நாமளை எல்லாம் ஆண்டவை எதற்கே படைத்தார். ஃபயர் ஆபீஸ் தீப்பெட்டி ஆபீஸ்ல போய் வேலை வந்து சாப்பிட சொல்லி. ஃபயர் ஆபீஸ் தீப்பெட்டி ஆபீஸா? ஆமா, அங்க வேலைக்கு போனா தானே சாப்பிடல. அது எங்க இருக்கு? கம்பெனில இருக்கு. இந்த சிவகாசி நகர்ல தான் இருக்கு. ஆண்டவனாகிய சிவபெருமான் மனிதர்களை எல்லாம் ஏன் படைத்தார்? சக்தி எப்படி இருப்பா? இந்த மாயாண்டி சுடலை எப்படி இருப்பாரு? கருப்பசாமி எப்படி இருப்பாரு? பேச்சியம்மா எப்படி இருப்பா? அப்படிங்கறதை நாமெல்லாம் தெய்வத்தின் வடிவத்தை தெரிந்து கொள்வதற்காக அந்த சிவபெருமானுடைய வடிவத்திலே இதோ நிற்கின்றார்களே நாமளை பெற்ற தந்தைமார்களே ஆண்டவன் படைத்தார். அம்மா சிவசக்தி இருக்காளே இந்த பேசியாத்தா, அந்த அம்மாளுடைய வடிவத்திலே 10 மாதம் நம்மளை கருவிலே சுமந்து பெற்றெடுத்த தாய்க்குல தங்கம் மாதவர் குல மாணிக்கம் தாய்மார்கள் பெண்களை ஆண்டவன் படைத்தார். அப்படி ஆண் என்றும் பெண் என்றும் அகில உலகத்திலே படைத்து இரவு என்றும் பகல் என்றும் 2 நாளிகையை உண்டு செய்தார். அதுதான் பகல் 30 நாளிகை, இரவு 30 நாளிகை. பகல் 30 நாளிகைன்னா 12 மணி நேரம் என்பார்கள். 30 60 ஆச்சு. 60 நாளிகைன்னா எத்தனை மணி நேரம்? ஆக மொத்தம் 24 மணி நேரம். 24 மணி நேரம் என்பதுவே ஒரு நாள். ஒரு நாள் ஒரு பொழுதை படைத்து பகலெல்லாம் நம்மளுக்கு ஓய்வில்லாத உழைப்பு. எந்த மனுஷனாவது வேலைக்கு போகாம இருந்தா வயிறார சாப்பிட முடியுமா? என்சான் உடம்பை கொடுத்த ஆண்டவன் ஒரு சான் வயசு கொடுத்திருக்கிறாரியா நமக்கெல்லாம். அந்த ஒரு சான் கும்பிக்குத்தான் நம்ம பகலெல்லாம் பாடுபட்டு சாப்பிடுதோம். என்னத்தை கொடுத்தாலும் எடுத்து உள்ள தள்ளிரும்ல. நாக்குக்கு ருசி இருந்தா தான் உள்ள போவோம். ருசி இல்லைன்னா என்னதான் இருந்தாலும் வெளியே தள்ளிரும். அப்பேற்பட்ட உடலை ஆண்டவன் நமக்கு கொடுத்து உலகத்துல நமக்கு மட்டும்தான் 6 அறிவு. மற்ற மிருகங்களுக்கெல்லாம் ஓரறிவு, ஈரறிவு, 5 அறிவு வரைக்கும் கொடுத்திருக்கின்றார். சரி, இப்ப உள்ள காலத்துல யாருக்கு அறிவு இருக்கு யாருக்கு அறிவு இல்லைன்னே தெரிய மாட்டுக்கு. உலகம் களி உலகமா மாறி போச்சு இல்லையா? அப்போ ஆண்டவன் இப்படி நம்மளுக்கெல்லாம் இப்பூமியிலே நாமல் அனைவரும் ஒற்றுமையாகவே இருந்து வாழ்வதற்காக ஆண்டவன் நாமளுக்காக இந்த உலகத்தை படைத்து, உலகத்தை படைச்சா போதுமா ஐயா? படைத்த மனுக்களுக்கு பட்டினி இல்லாமல் படியளப்பதுதான் அந்த பகவானுடைய வேலை. வளர்க்கணும் இல்லையா? அப்போ இந்த சிவபெருமான் பார்த்தார், படைத்த உலகத்திற்கு நாமல் வடி இழக்க வேணும் என்று சாமி படைத்த சிவா உலகம் எல்லாம் படைத்த சிவ உலகம் எல்லாம் அவரை படி இழக்க வேணும் என்று ஈரேழு உலகம் எல்லாம் என்ன உண்ணா மனுக்களுக்கு பகவான் இறை இழக்க வேணும் என்று பார்வதி
சிவபெருமான் காலையிலே படியிலக்க போனவர் வரக்கூடிய நேரமாகிவிட்டதே என்று சிவபெருமானை எதிர்பார்த்த பார்வதி தங்க தாம்பூலத்திலே பாரிசாத மலர்களை வைத்தார். கெண்டியிலே ஜலம் எடுத்து கிருபை உள்ள பகவானுக்கு பாத பூஜை முடித்தால் அவள் பணிவிடைகளை செய்தார். களைத்த பகவானுக்கு களைப்பாரி கொடுத்தார். இளைத்து வந்த ஈசனுக்கு இளைப்பாரி கொடுத்து சக்தியோடு சிவனுமாக கைலாசத்திலே கொலுவிருந்து வருகின்றார்கள். அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் பார்வதா தேவியோடு கொலுவிருந்து முடிக்க மறுநாள் பொழுது விடிந்தது. ஆண்டவே அன்னைக்கும் படியிலக்க பயணம் வைத்தார். என்ன பகவானுக்கு அன்றாடம் படியிழப்பதுதானே அவருடைய வேலை, அவருடைய டியூட்டி அவர் பார்க்காரு. ஆமா, அப்ப சிவபெருமான் படியிழந்து வருவார் என்று பார்வதி அன்னைக்கு பணிவிடை செய்தாளாம். இன்னைக்கு எந்த பெண்கள் எந்த கணவனை எதிர்பார்த்து யார் இன்னைக்கு வேலை பார்க்கா? 6 மணி ஆயிடுதுன்னு வைகி என்ன செய்வா தெரியுமா? குளிச்சு முடிச்சு ஒரு சேலை கட்டி இருக்கா பாரு, சேலை. அந்த சேலையை கட்டி இருக்கோம்னா இப்ப உள்ளவங்களுக்கு வார வரத்து எப்பண்டா நம்ம நைட்டியை தூக்கி போடுவோம்னு தான் நினைப்பு வருது. கசகசன்னு வருது எல்லாருக்கும். பெரிய பெரிய பட்டணங்கள்ல இப்ப அப்படித்தானே நடக்கு. எதுக்கு காத்து போகணும்னா சரிதானே. ஆண்டவனாகிய சிவபெருமானை எதிர்பார்த்த பார்வதி அன்னைக்கு அப்படி பகவானுக்கு பாத பூஜை முடித்தார். இப்போ உள்ள பெண்கள் 6 மணி ஆயிடுதுன்னு வைகி குளிக்க ஒரு நைட்டிய போட கொண்டைய கட்டி வைப்பா. பூ இருந்தா பூவை வைப்பா. சில நேரம் பூசை பண்ணுவா, சில நேரம் பூசையும் பண்ண மாட்டா. நேரம் எங்க வருவா? அடுப்புல வெண்ணிய வைப்பா. எதுக்கு? ஒலைய வச்சுட்டு டிவிய வந்து போடுதவாதான். ரிமோட்டை வச்சு அவ படுத்துத பாடு இருக்கு. அந்த டிவிய சன் டிவில நாடகம் பார்க்க, அதுல விளம்பரம் போட்டாச்சுன்னா விஜய் டிவில நாடகம் பார்க்க, அதுலயும் விளம்பரம் போட்டாச்சுன்னா சீப் தமிழ்ல நாடகம் பார்க்க. ஏ அப்பா, இப்ப நாடகம் வந்ததுதான் வீட்டுக்குள்ளே நாடகம் தான் நடக்கு. மறுநாள் பொழுது விடிந்தது. ஆண்டவன் அன்னைக்கும் படியிலக்க பயணம் வைத்தார். பார்த்தா பார்வதா தேவி சிவபெருமா என்னைக்குமே நம்ம படியரிசி எடுத்து கொடுக்கிறோம். அவரும் அன்றாடம் படி இழந்து வருகின்றார். ஆனா வரும்போது அவர் கையில ஒரு அரிசி கூட மிச்சம் இல்லாம தானே படி இழக்காரு. அப்படி என்ன இந்த ஆண்டவன் படி இழந்திருக்க முடியும்? ஒருவேளை படி இழந்துட்டு வராரா, இல்ல மனுக்களை எல்லாம் பட்டினி போட்டு விட்டு தான் வருகின்றாரா? இப்படியாக இருக்கும் இந்த சிவபெருமானை இன்னைக்கு பரிசோதிக்க வேணும் என்று இறைவனுடைய படியிழப்பை இன்றைக்கு உமையவள் நான் பார்க்க வேணும் என்று ஆதிசக்தி பார்வதி, ஆதிசக்தி பார்வதி, ஆதிவல்லி கைலையே ஆண்டவனார் முன்னால் ஆண்டவனே பகவான் இன்றைய தினமதி, இன்றைய தினமதி உங்களோட படியிழப்பை உமையவளும் பார்க்க வேணும். பகவானோட படியிழப்பை பார்வதி நாம் பார்க்க வேணும். கடவுளோட படியிழப்பை, கடவுளோட படியிழப்பை அண்ணன் தங்க பார்க்க வேணும். அங்கே பார்வதியும் சொன்ன போது ஆண்டவன் தான் பகவான். ஏடி அம்மா பார்வதியே, என்னுடைய வார்த்தை கேளு. அடியே பார்வதி, என்னைக்குமே ஆண்டவன் நான் தானம்மா படியிலக்க போவேன். இன்னைக்கு என்னோடு படியிலக்கும் இடத்திற்கு பார்வதி நீ வருகிறேன் என்று சொல்லுகிறாயே, உன்னை நான் அழைத்து செல்வதிலே குற்றம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த உலகத்தை நான் ஒரே விதமாக ஆண்டவன் படைத்து உள்ளேன். உலகத்தை ஒரு விதமா படைத்தாலும் அங்கு வாழக்கூடிய மானிட மனுக்களை நான் பல விதமா படைத்து உள்ளேன் பார்வதி. பல விதமானா எப்படி ஆண்டவா படைத்து உள்ளீர்கள்? ஒருவரை கூனாக படைத்திருப்பேன், இன்னொருவரை குருடராக படைத்திருப்பேன். கூன், குருடு, செவிடு, பேடு, நொண்டி, மூக்கரை, குழந்தை உள்ளவர்கள், குழந்தை இல்லாதவர்கள். ஒரு ஆளுக்கு இந்த உலகத்திலே பெரிய ஒரு வசதியை கொடுத்திருப்பேன். ஆனா அங்கதான் ஒரு குழந்தை
செல்வம் இருக்காது இருக்காது. இன்னொரு வீட்டுல குடிக்க உப்பில்லா கூழ் இருக்காது பார்வதி. ஆமா. அங்கதான் ஒரு கோட்டை பொட்ட பிள்ளைய கொடுத்திருப்பேன். எவர் சில்வர் கிளாஸ கழுவி வச்சு எப்படி ஒன்று போல வரிசையா இருக்கும். அத மாதிரி 21 பெண் குழந்தைய நான் கொடுத்திருப்பேனே. ஆமா. நீ பெண்ணா பிறந்தவா. ஆஹா. நீ உலகத்துக்கே தாயாகப்பட்ட சக்தி. சக்தி. உன் மனது ரொம்ப இலகின மனது பார்வதி. ஆமா. அவருக்கு என்ன ஆச்சு? இந்த அம்மா ஏன் இப்படி இருக்கா? இந்த தம்பி ஏன் இப்படி முட்டை கட்டிக்கிட்டு உட்கார்ந்திருக்கா? கையை எடு தம்பி. அவன் ஏன் பேண்ட் போட்டிருக்கா? அத அவுத்து கீழ போடு தம்பி. ஜீன்ஸ் பேண்ட். ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்கா ஐயா. அதனால நீ இப்படி எல்லாம் பல விதமா யாருக்கு என்ன ஆச்சுன்னு உன் வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மாவே இருக்க மாட்டேன். வந்தட பெரிய இடம் வாய் வச்சு சும்மா இருந்தா யாரு இருக்கீங்க? இன்னைக்கு ஆனா பிறந்தவங்க என்ன நம்ம வெளியில கிளம்பும் போது பெண்ணா பிறந்தவன் நானும் வாரேன்னு சொல்லிட்டான்னு அவருக்கு உயிரே கையில இருக்காது. அவன் மறிச்சிட்டான்னு வை. ஐயோ இவளை கூட்டிட்டு போய் என்னமெல்லாம் கேட்க போறாள தெரியலையே. அவன் வீட்டுல மறிச்சிட்டான்னு வை. எங்க போறியன்னு கேட்ட கூடாது. சரியே வராது. ஆமா போற இடம் சொரணம் தான். சொரணம் தான் ரொம்ப சொரணமா இருக்கும். ஆமா. சவுளி கடைய பார்த்தா சேலம்பா. ஆமா. கவரிங் கடைய பார்த்தா செயின் வேணும்பா. இப்படி என்ன பார்த்ததெல்லாம் வேணும்பால. ஆமையே. இவளை கூட்டிக்கிட்டு போய் என்ன செய்யணும் அவங்களுக்கே கவலை வந்துரும். ஆமா. நான் இன்னைக்கு வில்லுக்கு வெளிய புறப்பட்டு வாரேன். என் பொண்டாட்டி எங்க போறீ அப்படினா? சரிதான். அட ஆக்கங்கட்டவள. ஆக்கங்கட்டவள. தை மாசமா இன்னைக்கு வில்லுக்கு போறேனே. ஆமா. நீ எங்க போறன்னு கேக்க அப்படினா. புளி வாங்குறது 50 பைசா தான் கொடுத்து போங்க அப்படிங்க. சரி 50 பைசாக்கு உங்களுக்கு யார் புளி கொடுக்கா? 13 50 பைசா தெரியல 50 புளி. சரி ஐயா. 50 பைசா கம்மியா இருக்கா? 50 பைசா குறையுது கொடுத்து போங்க அப்படிங்க. சரி. புளி வாங்குறதுக்கு. அப்படியா? புளி வாங்குறதுக்கு போற இடத்துல வழிமறிச்சா விளங்குமா இடம்? விளங்குமா? அப்போ அதை போலவே இந்த பார்வதி சிவபெருமானுடைய படியளப்பை நான் பார்க்க வேணும் என்று சொல்ல அப்பந்தான் இந்த ஆண்டவன் சொல்லுகின்றார். எப்படி? ஏடி அம்மா பார்வதி, ஏடி அம்மா பார்வதி, என்னோடு வந்தையா இழந்த வந்து சேரும் அம்மா, பகவானோடு வந்தையா வழி மோசம் வந்து சேரும், கடவுளோடு வந்தையா கடவுளோடு வந்தையா உனக்கு கவலை வந்து சேரும் அம்மா, உனக்கு கவலை வந்து சேரும் அம்மா. அந்த பகவானும் சொன்ன போது ஆதி சக்தி பார்வதி ஆண்டவனே பகவான் ஆண்டவா பரம்பொருளே அப்படியான உம்மோடு நான் வர முடியாதா? பார்வதி என்னோடு வந்தா உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். படியலக்க நேரம் இருக்காது, உனக்கு பதில் சொல்லதான் நேரம் இருக்கும் பார்வதி. அதனால நீ கைலாசத்திலே கடவுளை எதிர்பார்த்து காத்திரு. ஆண்டவன் இப்ப போயிட்டு நான் இப்ப ஓடி வந்துடுறேன் அப்படின்னு ஆண்டவன் படியரிசி எடுத்துக்கொண்டு படைத்த உலகமெல்லாம் படியலக்கம் மீண்டும் பயணம் வருகின்றார். அப்பந்தான் இந்த பார்வதி பார்த்தா மடியில கணம் இல்லைன்னா வழியில ஏயா பயப்படணும்? ஆண்டவன் படியலக்கம் போறாரு நம்ம வாரம்னு சொன்னமே, அவர் படியலப்புல ஏதோ ஒரு குற்றம் குறை இருக்கிறது. அதுக்குத்தான் நம்மளை அழைத்து போக மாட்டேங்கிறார். ஆகையினால் இன்னைக்கு இந்த ஆண்டவனை சும்மா விடக்கூடாது. நீர் போனாலும் போறோம், மறுபடி இங்க தானே வரணும். ஆகையினால் உம்முடைய படியலப்பை நான் பரிசோதிக்க வேண்டும் என்று பகவானுடைய படியலப்பை இந்த பார்வதி பரிசோதிக்க வேண்டும் என்று அந்த ஆதிசக்தி பார்வதி ஆதிசக்தி பார்வதி பகவானோட படியலப்பை பரிசோதிக்க வேணும் என்று கண்ணன் தங்க பார்வதி எண்ணாத எண்ணமல்ல எண்ணாத எண்ணமல்ல எண்ணுவாள மனமடியிலே
ஆமையே அதனை கொண்டு வந்து பார்வதியின் கையிலே கொடுக்க ஆமா அதனை பார்வதியும் கையில் வாங்கி பகவானையும் மனதில் எண்ணி இந்த ஆண்டவன் இன்னைக்கு படியிழந்து வரட்டும் அவருக்கு தெரியாம இந்த சிமுலுக்குள்ள என்ன செய்யணும் சிறிய உயிர் இரண்டை பிடித்து இதற்குள்ள நம்ம அடைத்து வைக்கணும் ஆமா அடைத்து வைத்திருக்க கூடிய எறும்புக்கு என்ன செய்யணும் ஆண்டவனால எப்படி படி இழக்க முடியும் அதுதானே அப்படிங்கிற தத்துவத்தை இன்னைக்கு அறிய வேண்டும் தெரிய வேண்டும் என்று ஆமையே ஆதிசக்தி யோசித்து பார்த்தார் பார்க்கிறாள் சிமிழ் இருப்பதோ ஒரு எலுமிச்சங்கனி வடிவமா இருக்கிறது இருக்கு அதற்குள்ள இரண்டு உயிரை பிடித்தடைக்கணும்னா எந்த உயிரை பிடிச்சு அடைக்கலாம் ஒரு ரெண்டு யானையை பிடிச்சு அடைக்கணும் சிறிய சிமிழுக்குள்ள எப்படியா ரெண்டு ஆணையை பிடிச்சு அடைக்க முடியும் அப்ப ரெண்டு குதிரை அடைக்கணும் அது போகாது ஆணையவே அடக்க முடியாதுங்க குதிரை துள்ளி குதிக்காது கேட்டவன சின்ன சிமிழ்ல கொண்டு யானையும் பூனையும் அடைக்க முடியுமா இல்லையா வேற என்ன செய்யலாம் என்னத்தை அடைக்கலாம் கட்டக்காரரையா கட்டக்காரருக்கு ஒரு கோழி கூட தான் ரெடி பண்ணணும் ஆமா நாளைக்கு போய் ரெடி பண்ணியாச்சுன்னா உன்னையும் அவரையும் சேர்த்து உள்ள வச்சிடலாம் முக்கியம் அதான் அப்படியா நீ நேரம் கூட்டல பேரையும் சேர்த்து அடைச்ச நீதான் அவரை அடைக்கணுமுங்க அப்புறம் உன்னைய தான் சேர்க்கணும் சிறிய சிமிழுக்குள்ள எதை பிடித்து அடைக்கணும்னு சொன்னா ஆமா ஆணையை பிடிக்கவா பூனையை பிடிக்கவா கீழே உங்களுக்கு தெரிஞ்சே தானே சொல்ல பார்வதாதேவி கைலாசத்திலே சுற்றும் முற்றும் பார்த்தா பார்க்கிறாய் சிறிய சிமிழுக்குள்ள எதை பிடித்து அடைக்கலாம் என்று பார்க்க ஆமையா அது சிறு உயிராசத்தேரம்பு சிறு உயிராசத்தேரம்பு சிமிழுக்குள்ள பிடித்தடைத்தான் அதுக்கு திருக்கோடானை போட்டும் போட்டு சீனி போட்டு மேலே போட்டு உண்டான வட்டதில வட்டு மொய்குழலாம் முடிந்து கொண்டு எக்கனில சொருகிக் கொண்டு எப்போ சிவன் வருவார் என்று சிவன் வருவார் என்று எதிர்பார்த்து இருப்பாள் பார்வதி எதிர்பார்த்து இருப்பாள் அவன் எதிர்பார்த்து இருக்கும் போது ஈசன் அந்த பகவான் அவரோ இரேழு உலகமெல்லாம் இறையளந்த பகவான் பார்வதி சிறிய சிமுளுக்குள்ள ஆணெரும்பையும் பெண்ணெரும்பையும் பிடித்தடைத்தார் முந்தான பட்டுல முடிஞ்சு அந்த இடுப்புல சொருகி எப்போ சிவன் வருவார் என்று எதிர்பார்த்திருந்தார் பகவான் படி இழந்து முடித்தார் கைலங்கிரி மலைக்கு வந்தார் என்னைக்குமே பார்வதி சிறுச்சமுகம் சீதேவியா நின்னு ஆண்டவனுக்கு பாத பூஜை முடிப்பா பணிவிடைய செய்வாள இன்னைக்கு பார்வதியை காணவில்லையே இந்த பார்வதிக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு தெரியலையே மௌனமும் கவலையுமா இருக்காளே மாயந்தங்கை பார்வதி இவளுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரியவில்லை என்று ஏடி அம்மா பார்வதி என்ன மாசம் நடந்துதான் நாம் பகவான் இல்லா வேலை என் பார்வதிக்கு மாற்றம் என்ன நான் சிவனார் இல்லா வேலை சிவசக்திக்கு தமாச்சம் என்ன என்ன மோசம் நடந்துதம்மா என்ன மோசம் நடந்துதம்மா ஆடி ஈஸ்வரிய பார்வதி அடியே பார்வதி ஒரு நாளும் இல்லா திருநாளா ஏண்டி இப்படி அமர்ந்திருக்கிற குனிந்த தலை நிமிரவில்லை அவுந்த கூந்தலை முடியவில்லை ஆண்டவன் மேல உனக்கு ஏதாவது கோபமா தேவர்கள் மூவர்கள் ஏதாவது உனக்கு இடையூறு செய்தார்களா ஏனம்மா நீ இப்படி மனக்கவலையா இருக்கிறாய் இன்றைக்குமே தாமரை மலர்கள் மலர்ந்த மாதிரி உன்னுடைய முகம் இருக்குமே அன்று மலர்ந்த தாமரை போல் இருக்கும் உன் முகமானது இன்று ஏனம்மா இப்படி வாட்டமா இருக்கின்றது எதுக்கு பார்வதிக்கு அப்படி என்ன குறைகள் வந்தது சொல்லு ஆண்டவா பரம்பொருளே ஈரேழு 14 உலகத்திற்கும் இறையிலக்கும் பகவானின் மனைவி அல்லவா நான்
சரி. எந்த உயிருக்கெல்லாம் நீர் படி இழந்து வந்தீர்? இதனால் படைக்கப்பட்ட உயிர்களுக்கு அத்தனைக்கும் படி இழந்தேன் அம்மா. இது என்ன பார்வதி உனக்கு சந்தேகம்? இதுல சந்தேகம்? ஈரேழு உலகத்திலேயும் ஆமையே. சிறு உயிர் சிற்றரவுக்கும் பெரிய உயிர் மத யானை வரைக்கும் நான் படி இழந்து வந்திருக்கேன். ஆமா. கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் கற்பையுக்குள் வாழும் சிசுவுக்கும் ஆமா. முட்டைக்குள் உருவாகும் குஞ்சுவுக்கும் நான் படி இழந்தேன் பார்வதி. ஆமையா. அப்படி ஆண்டவன் மேல உனக்கு என்ன சந்தேகம் வந்து விட்டது? என்ன சந்தேகம்? நீங்க உலகமெல்லாம் படி இழந்தேன் என்று சொன்னாலும் ஆமா. இன்னைக்கு என்னிடத்தில் இரு உயிர் வட்டினியா இருக்கு. ஆஹா. பார்வதி, என்ன சந்தேகம்னு வந்துட்டா அதை சரி செய்து விட வேண்டும். சந்தேகம் வந்துட்ட? சந்தேகம் வந்து வீடான வீட்டுல வரவே கூடாது. ஆமா, ஆணுக்கு சந்தேகம் இருக்க கூடாது, பெண்ணுக்கு சந்தேகம் இருக்க கூடாது. ரெண்டு அடி அடிச்சு மண்டையை உடைச்சாலும் சரிதான், சரிதான். அடிச்சிட்டு மறுபடியும் சேர்ந்துக்கிடணும். ஆமா, சேரணும். ஆனா சந்தேகம் மட்டும் குடும்பத்துல வந்தாச்சுன்னா அது சந்திக்கு வந்துரும். அதுக்கு மிச்சம் பந்திக்கு வந்துரும். ஆமா, அதான் கண்ணதாசன் சொல்லிருக்காரு, என்னையா சந்தேகம் கோடு சந்தோஷத்துக்கு கேடுன்னு இருக்காரு. அதனால சந்தேகம் மட்டும் வரக்கூடாது. ஆமா. ஆகையினாலே உன் சந்தேகத்தை தீர்க்க வேண்டும் என்று ஆமா. அடி அடி அம்மா பார்வதியே, சந்தேகம் உனக்கு வேண்டாம். தாயே சந்தேகமாயிருந்துதான் பட்டினியாயிருக்கின்ற உயிரதையும் எடுத்து வாடு. அங்கே பகவானும் சொன்னபோது சக்தி உமா பார்வதி ஆண்டவன் இவ்வளவு துணிச்சலா எடுத்துட்டு வான்னு சொல்லுதாரே. சொல்லுதாரு. ஒருவேளை படி இழந்திருப்பாரோ, இருக்குமோ? ஒருவேளை ஆண்டவன் படி இழந்திருக்க மாட்டாரோ ஆமா. என்று பார்வதாதேவி சிவபெருமானுக்கு முன்னால் என்று ஆமையா. முந்தானிய ஒலைக்கால அவன் சிச்சு விழ திறக்கால சிச்சு விளை திறந்த போது அழைத்து வைத்த எறும்பு ரெண்டு, ஆணெரும்பும் பெண்ணெரும்பும் தின்னு மட்டும் தின்னிருக்கு, திங்க முடியாமல் வைத்திருக்கு, ஒண்ணு மட்டும் ஒண்ணு இருக்கு, உண்ண முடியாம வைத்திருக்கு. ஆணெரும்பும் பெண்ணெரும்பும் ஆண்டவன் போட்ட அரிசியினால ஆமையா. தின்னு மட்டும் தின்னிருக்கு, மிச்சம் தலைக்கு வச்சு படுத்திருக்கு. அவன் நல்லா உறங்குது. நல்ல ரெட்னங்கால் போட்டு எறும்பு ரெண்டும் உறங்கிக்கிட்டு இருக்கு. அவன் ரெட்ட கால் போட்டிருக்கோ. ஆ, ரெண்டு எறும்பா இருந்தது சரி. 1000 வடிவங்களாக எடுத்து நிற்கின்றது. ஆமையா. அவர் படியிழந்து வருவதுக்குள்ள என்ன? அத்தனை உருவா மாறி இருக்கு. ஆமா. அப்பந்தான் இந்த பார்வதி பார்த்தா சரி. சிவபெருமான் படியிழந்தார் என்று சுத்தி சுத்தி வந்தது. சொக்கன் பகவானை பார்த்து வணங்கியது. வணங்கியது. அப்பந்தான் ஆண்டவன் சொன்னார், என்ன சொல்லுகிறாய்? அம்மா பார்வதி, அம்மா, நான் படியிழந்தம்னு சொன்னனே, நம்புதியா? என் மேல உனக்கு சந்தேகம் தீரவில்லையே பார்வதி ஆமா. அப்படின்னு ஆண்டவன் பார்வதியை வரவழைத்தார். அழைத்தார். ஆடி கல்லுக்குள்ள இருந்திட்டான் கடவுள் அறியாத மாயமே, ஐயமில்லை. நானே சப்புக்குள்ள இருந்திட்டான் சிவன் அறிய மாயமே, ஐயமில்லை. அறைக்குள்ள இருந்தான் இருந்திட்டான் அரணறியா மாயமில்லை. அரணறியா மாயம். ஆடி அடி அம்மா பார்வதியே, கல்லுக்குள்ள இருந்தாலும் கடவுள் அறிய மாயம் இல்ல. அடியே பார்வதி, ஏ அம்மா. இறைவன் அறியாதது உலகத்தில் எதுவும் உண்டோ? இல்ல, இல்ல. ஆண்டவன் மேல உனக்கு சந்தேகம் வந்து விட்டதே. வந்துருச்சே. ஆண்டவா பரம்பொருளே, ஆஹா. அறியாமல் அடியாளுங்களை நான் பரிசோதித்து விட்டேன் சிவபெருமானே. ஆமா. பார்வதி செய்த குற்றத்தை பகவான் பொறுக்கணும், ஆமா. சக்தி நான் செய்த குற்றத்தை சிவபெருமான் நீதானையா பொறுக்க வேண்டும். கொடுக்க வேண்டும். சிறியோர் செய்தவற்றை பெரியோர் பொறுப்பது உன் கடமை அல்லவா அல்லவா? அப்படின்னு பார்வதி மன்னிப்பு கேட்க ஆஹா. அப்பந்தான் ஆண்டவன் சொன்னார், என்ன சொல்லுகிறாய்? அடியே பார்வதி, அம்மா, சிவபெருமான் கடவுளாக உன்னை முன்னை நான் மன்னித்தாலும் மன்னித்தாலும் கொண்ட கணவனுக்கு செய்த பாவங்கள் கொண்டவள் யாவையும் நான் உன்னை மன்னித்தாலும் மன்னித்தாலும் எனக்கு செய்த துரோகம் உனக்கு ஒரு நாளும் தீராது பார்வதி. ஆமா. கடவுளா உன்னை நான் மன்னிக்கலாம், மன்னிக்கலாம். கொண்ட கணவனையே நீ சந்தேகப்பட்டு பரிசோதித்து விட்டாயே, ஆமா. அந்த பாவம் உனக்கு என்னைக்கு தீரும்? என்னைக்கு தீரும்? ஆகையினாலே செய்த பாவத்தை தீர்க்க வேண்டும் என்று சிவபெருமான் சொல்ல
யாராலயா முடியும்? யாரால முடியும்? செய்த பாவத்தை தீர்க்கணும்னா சிறிய குழந்தை வரத்தால் மட்டும்தான் முடியும். ஆமையே. ஏன் பார்வதி அப்படி நினைக்கிறா? எதுக்கு? ஒரு வீடான வீட்ல கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை சச்சரவு வந்தாச்சுன்னா அந்த ஐயா சொல்லுவாரு, என்ன சொல்லுவாரு? வெட்டிடுவேன், குத்திடுவேன், வல்லைய கம்பால உன்னை இருக்கிறவன் பாரு. அப்படி போடு. அப்பந்தான் அந்த அம்மா முன்னால நிப்பா பாரு. என்ன? அவ பிள்ளையவும் இடுப்புல தூக்கி வச்சிருப்பா. ஆமையே. இவர் எத்தனைதான் கோவத்துல ஏசி பேசினாலும் பிள்ளைய பார்த்ததும் கோவமெல்லாம் அவருக்கு காத்தா பறந்துரும். இந்த அம்மா சொல்லுவா, உன்னைய நான் விட்டு வச்சிருக்கேன் நீ நினைக்காத. உறங்கும் போது உன் தலையில அம்மிக்கல்ல தூக்கி போட்டா தெரியுமா ஐயா யாருக்கும்? ஆனாலும் இந்த நிக்கி பாரு, இந்த பச்சை பிள்ளைக்கு அப்பம் இல்லன்னு நாளைக்கு யாரும் பேசக்கூடாது. அதுக்குதான் உன்னை நான் உயிரோட வச்சிருக்கேன். அது மட்டும் இல்ல, நீ கழுத்துல கட்டிருக்கிய 1 ரூபாய் கயிறு, கயத்துக்காக உன்னை வச்சிருக்கேன்ப்பா. அதெல்லாம் கிடையாது. அதாவது பெண்கள் வந்து சீதனமா கொண்டு வந்தது எதை கொண்டு வந்தாங்க? மஞ்சள், குங்குமம், பூ, பொட்டு இதத்தான் சீதனமா எங்க கொடுத்து விட்டது. அது நீங்க இருந்தா தான் வைக்கணும்னு கிடையாது. பெண்கள் நீங்க கல்யாணம் முடிஞ்ச பிறகுதான் பொட்டு வைக்காங்களா, பூ வைக்காங்களா? அதுக்கு முன்னால இருந்த பெண்கள் நாங்க வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். சொல்லுக்குத்தான் நீங்க அப்படி சொல்லுதீங்களே தவிர அது சாஸ்திரம் கிடையாது. அப்படியா? அதெல்லாம் அந்த காலம்யா. அந்த காலம் சொன்னாங்க பெண்களுக்கு தாலி என்பது வேலைன்னு அந்த காலம் சொன்னாங்க. இப்போ உங்களுக்கு தான் தாலி என்பது வேலை மாதிரி. உங்களுக்கு எப்படி தெரியுமா? ஒரு நாளைக்கு உங்களுக்கு நிகர் இல்லாம ஒரு குவார்டருக்கு ஒரு 3 குவார்டர் அடிச்சிட்டு வந்து நீங்க வீட்டுக்கு வரும்போது அந்த அம்மா நினைப்பா, எவ்வளவோ சண்டைய போட்டு அவ தாங்கி பாப்பா, அவ முடியலன்னு வை, உடனே போலீஸ்க்கு போன் அடிச்சிருவா. அவங்க வந்து உள்ள தூக்கிட்டு போய் கம்பின வச்சாங்கன்னு வை, அப்பவும் இந்த அம்மாளுக்கு மனசே கேட்காது. பிள்ளையும் வச்சிருப்பா. என்ன இருந்தாலும் கல்லானாலும் கனவன், புல்லானாலும் பூமானா போயிட்டானே அப்படின்னு நாங்க எங்க வருவோம்? மனசு இறங்கி நாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து, ஐயா இங்க பாருங்க, இந்த பிள்ளைக்காம இவனை வெளியே விட்டுருங்க, நாளைக்கு யாரும் அப்பம் இல்லன்னு நீ சொல்லக்கூடாது, அதனால 4 தட்டி தட்டி இவனை வெளியே விட்டுருங்க அப்படின்னு நாங்க வந்து சொன்னாதான் ஐயா உங்களை வெளியே விடுவாங்க. அப்படியே நீ சரியில்லைன்னு வை, இவனை வெளியே விட்டுறாதங்க, இவன் நக்கைய கலத்திருங்க, நரம்ப உருவிட மாட்டாங்க. 10 நாள் உள்ள போட்டாங்கன்னா புருஷனை பார்க்காம பொண்டாட்டிக்கு இருக்க முடியாது. அதனாலதான் வந்து சொல்லுவா. நீ சொல்லது இது எல்லாமே அந்த காலம் தாத்தா. இப்ப உள்ள அத்தனையும் மாறி போச்சு. அதனால எங்க தாலில உங்களுக்கு தான் வேலை பத்திரமா இருந்துக்கிட்டாங்க. அது உங்களுக்கு எங்களுக்கெல்லாம் சரிதானே? அப்போ அதே போலதான் இந்த பார்வதா தேவி கொண்ட கணவனுக்கு செய்த பாவத்தை தீர்க்கணும்னா குழந்தை வரத்தால் மட்டும்தான் முடியும் என்று பராசக்தியாகப்பட்ட அந்த பார்வதா தேவி ஆண்டவனே பகவானே, ஆண்டவனே பகவானே, கொண்டவனை பரிச்சை செய்த கொடிய பாவம் தீர்ப்பதற்கு குழந்தை வர எனக்கு வேணும், ஆளனை தான் பரிச்சை செய்த அதிக பாவம் தீர்ப்பதற்கு ஆண் குழந்தை எனக்கு வேணும்,
அவன் உன்னையவும் மதிக்கல, என்னையவும் மதிக்கல. இல்ல தாயின் குணத்தை போல் தலைமகன் பெண்ணும் கேட்டு பூலகத்திலே சந்தி சந்தியா போய் அமர்ந்து விட்டான் பார்வதி. தாயை போல யாரும் பெண்ணு கேட்பாங்களா? தாயை போலனா தாயின் குணத்தை மாதிரி வேணும்னு கேட்டான். அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு என்று சொல்லக்கூடிய 4 வகை குணம் படைத்த பெண்ணை கேட்டார். தாய மாதிரி என்னைக்கும் பெண்ணு கிடைக்கணும்னா தாய்க்கு பின் தாரம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா தாயினுடைய அன்புக்கு எதுவும் ஈடாகாது. சரி, அவன் தான் ஒரு பெண்ணு வேணும்னு ஆசைப்பட்டு மூத்தவன் போயிட்டான். சரி, 2வது இருக்கான் பாரு இந்த வடி வேலை. அவன் ஒண்ணுக்கு ஆசைப்பட்டான், 2 வேணும்னு நிக்கான். 2 வேணும்னா வடி வேலன் குரத்தி மேல் ஆசைப்பட்டு குன்று மேல் போய் வந்து விட்டார். வள்ளி மேலே ஆசைப்பட்டு பழனி மலையிலே போய் வந்து விட்டான் பார்வதி. 3வது பிள்ளைய தந்து அந்த பிள்ளையும் உனக்கும் மதிப்பில்ல, எனக்கும் மதிப்பில்ல, கைலாசத்திலே இருக்க மாட்டான், அவன் கட்டுக்கே அடங்க மாட்டான் பார்வதி. அப்பேற்பட்ட பிள்ளை நமக்கு வேண்டாம் அம்மா அப்படின்னு ஆண்டவன் எத்தனையோ சொல்லுதாரு. பார்வதி எனக்கு அந்த பிள்ளைதான் வேணும். அப்பந்தான் சிவபெருமான் சொன்னார், ஆபத்துக்கு உதவாத பிள்ளையும் அரும்பசிக்கு உதவாத அன்னமும் கோபத்தை அடக்கா வேந்தனும் குறுமொழி கேளா சீடனும் தாகத்தை தீரா தண்ணீரும் தரித்திரம் அறியாத பெண்டீர்களும் இவர்களெல்லாம் இருந்தும் இறந்தும் பலனில்லை பார்வதி. ஆபத்துக்கு உதவாத பிள்ளைன்னா குழந்தைன்னு இருந்தா பெற்ற தாய் தகப்பனுக்கு உடல்நிலை சரியில்லைனாலும் ஒரு வருத்தம் வந்து பார்க்கணும், ஒரு ஊசியை போடணும், ஒரு மாத்திரை வாங்கி கொடுக்கணும். அதான் பெத்த பிள்ளை, அதான் குழந்தை. ஆபத்துக்கு உதவாத பிள்ளையும் அரும்பசிக்கு உதவாத அன்னமுனா ஒரு ஆளுக்கு வயிறு வசிக்கும் போது கொண்டு வந்து சாப்பாட்டை கொடுக்கணும். வயிறு வசி அமர்ந்ததுக்கு அப்புறமா அந்த சாப்பாட்டை கொடுத்து எதுக்கு? அது நஞ்சு தான். ஆகையினால் பார்வதி தாகத்தை தீரா தண்ணீரும் தாகத்தோட இருக்கும் போது கொடுத்தா தான் அது தண்ணி. செத்ததுக்கு பிறகு கொடுத்து எந்த பயனும் இல்ல. கருத்திரம் வரியா பெண்டிருனா பெண்ணா பிறந்தவா வீட்டுக்காரரு 50 ரூபாய்க்கு அவர் வேலைக்கு போனாருன்னா ஒரு நாளைக்கு அவர் 50 ரூபாய்க்கு தான் வேலைக்கு போவாரு. அந்த 50 ரூபாயை கொண்டு வந்து வீட்டுக்காரி கையில கொடுத்தா அந்த அம்மா என்ன செய்யணும்? 50 ரூபாயில 10 ரூபாய் 20 ரூபாய் செலவு பண்ணணும். அது போக 30 ரூபாயை சேர்த்து வைக்கணும். அவதான் நல்ல பொண்டாட்டி. இந்த பக்கத்து வீட்டுக்காரி 5000 ரூபாய்க்கு கோயில் கொடைக்கு பட்டு எடுத்திருக்கா, 3000 ரூபாய்க்கு எனக்கு ஒரு பட்டு வேணும் அப்படின்னு வந்து கேட்க கூடாது. அந்த ஐயா என்ன செய்வாரு? சண்டாளி கேட்டுட்டாள, கேட்கலன்னா நாளைக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாள. பக்கத்து வீட்டுல ஜால காக்கான்னு சொன்னா அவர் பச்சை மை கையெழுத்து போடுறாரு, வாங்கி கொடுக்கலாம். இவர் கூலி தொழில் பார்க்காரு, எப்படி கொடுக்க? அவர் உடனே கடனை வாங்கி எங்கிருந்தாவது கொண்டு வந்து ஒரு பட்டை கொடுத்துருவார். அப்பதான் தப்பிச்சார் அந்த ஐயா. அதனால அப்படியெல்லாம் இருக்க கூடாது. கணவனுடைய நிலைமையை அறிஞ்சு வீட்டுக்காரமா நடக்கணும். அது மட்டும் இல்லையம்மா, தாகத்தை தீரா தண்ணீரும் தரித்திரம் அறியாத பெண்டிரும் கோபத்தை அடக்கா வேந்தன். ஒரு ஆளுக்கு கோபம் வரணும்யா, காரணத்தோட வரணும். சும்மா எதுக்கு எடுத்தாலும் பொசுக்கு பொசுக்குன்னு கோவப்பட்டுக்கிட்டு கையில கிடைச்சதெல்லாம் தூக்கி எறிய கூடாது. கோபத்தோட எந்திக்கிறவங்க நஷ்டத்தோட தான் உட்காருவாங்க. கோபம் அப்படின்னா நாய்க்கு கூட வரும், கல்ல கொண்டு எரிஞ்சா அது கொலைக்கத்தான் செய்யும். நல்ல மனுஷனுக்கு தான் பொறுமை அப்படிங்கிறது வரும். குறுமொழி கேளா சீடன்னா குருவாகப்பட்டவர் சிறியவரா இருக்கட்டும், இல்ல 5 வயதுக்கு பெரியவங்களா இருக்கட்டும், குருவன்னு ஒரு முறைன்னு வந்தாச்சுன்னா 5க்கு 2வது அவர் சொல்படி கேட்கணும். அவன் தான் நல்ல பிள்ளை. குருவ மதிக்கெல்லாம் என்னையா செய்யும்? குடிக்க கஞ்சி இல்லாம போயிரும். சிவகாசி மாவட்டத்துல நான் கலெக்டரா இருக்கேன் அப்படின்னு பெருமையா சொல்லுவாங்க. சொன்னாலும் அந்த வாத்தியார் வரும்போது கலெக்டரா இருந்தாலும் கையெடுத்து கும்பிடணும், வாங்கன்னு கேட்கணும். நம்ம படிச்சிட்டோம், பெரிய ஆளா வந்துட்டோம், இவனை என்ன நம்ம மதிக்க அப்படின்னு நினைச்சாச்சுன்னா மனுஷனுக்கு ஆணவமே வரக்கூடாதுயா. ஆணவம் என்பது அது அழிவுக்கு சமம். ஆகையினால் இந்த பிள்ளை நமக்கு வேணுமா பார்வதி என்று ஆண்டவனாகி சிவபெருமான் சொல்லும் போது 3வது பிள்ளையை கொடுத்தா நமக்கு என்ன மாசம் வரும் தெரியுமா? ஏடி அம்மா பார்வதி, ஏடி அம்மா பார்வதி, 3வது பிள்ளையத்தான் முக்கண்ணனும் கொடுத்தனா உனக்கு உதக மாட்டான், எனக்கும் அவன் உதக மாட்டான், உன்னையவும் மதிக்க மாட்டான், என்னையவும் மதிக்க மாட்டான், பிள்ளையாக
இல்ல மாயானம் போவா அவன் மாண்ட விடத்தை திம்பம் பிள்ளை வரம் கொடுத்தா நமக்கு பிள்ளைமேசம் வந்து சேரும் என்று பகவான் பிள்ளை வரம் இல்லை என்றார். பார்வதி எனக்கு அந்த பிள்ளை தான் வேணும் என்று சொல்ல அந்த நேரத்துல கைலாசத்துக்கு யார் வருகின்றார்? இதோ நாமளை எல்லாம் சுமந்து கொண்டிருக்கின்றாரே பொறுமையிலே சிறந்தவா அந்த பூமாதேவி கைலையங்கிரி மலைக்கு வந்தார். ஆண்டவனை அடிபடிந்து வணங்கினார். ஆண்டவா பரம்பொருளே, உலகத்தை நீங்கள் படைத்தாலும் படைத்து உள்ளேர். உலகத்திலே எந்த மக்களுக்குமே உயிர் சேதமே இல்லையே. உலகத்திலே எனக்கு எங்கு பார்த்தாலும் ஒரே உயிர் சுமையா இருக்கு. உயிர் சுமை இருக்கு, யாருக்கும் இறப்பே கிடையாது. இறப்பு இல்லைன்னா அந்த காலம் மக்களுக்கு சாவுனா என்னன்னே தெரியாதாம்யா. 200 வருடம் 300 வருடம் இப்படி ஆண்டு அனுபவித்து ஆவி அடங்கி ஒடுங்கி குறுக்கெல்லாம் முள் முளைத்து 6 மாத பிள்ளை மாதிரி இருப்பாங்களாம். அப்படி வாழ்ந்திருக்காங்க அந்த காலம். அப்போ இந்த பூமாதேவிக்கு உயிர் சுமைகளை எல்லாம் தாங்க முடியாமல் எனக்கு கொஞ்சம் நீங்க உயிர் சுமையை குறைச்சு தரணும்னு பூமாதேவி கேட்க சிவபெருமான் வள்ளுவரை வரவழைத்தார். பூலோகத்திலே சென்று பூவிருக்க பிஞ்சு இருக்க காய் இருக்க கனி இருக்க கனியிலே கனிந்த கனி மட்டும் பழுத்துதரும்படி பறைவோசை அடிக்க சொன்னார். அப்படி பறைவோசை அடிக்க சொல்ல அப்பந்தான் வள்ளுவரோ ஒத்த முரசும் கையுமாக வெள்ளை யானை மீதில் அமர்ந்து கொண்டு பூமிக்கு வந்தார். பறைவோசை அடிக்கணும் ஒரு தட்டு தான் தட்டினார். அதுக்குள்ள அங்க நாரத மகாமுனிவர் வந்தார். நாரத மகாமுனிவர் என்ன பார்த்தார்? சிவபெருமான் இவரை சாபத்தை தானே கொடுக்க சொன்னார். கோவம் வந்தா தான் இவர் நல்ல பறைவோசையை அடிப்பார் அப்படின்னு சின்னஞ்சிறு பிள்ளைகளை அழைத்தார். கல்லும் கட்டியுமா எடுத்து எரிய சொன்னார். சின்னஞ்சிறு பிள்ளைகளோ சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ள மாதிரி இந்த மாதிரி பையன் கல்ல பிறக்கி எரிய ஆரம்பிச்சான். வள்ளுவருக்கும் அடித்த அடி பொறுக்க முடியாமல் நாவு தடுமாறி பறை ஓசையை மாத்தி அடித்தார். ஆண்டவை எப்படி அடிக்க சொன்னார்? இருக்க பிஞ்சு இருக்க காய் இருக்க கனி இருக்க கனியிலே கனிந்த கனி மட்டும் பழுத்துதரும்படி பறை ஓசை அடிக்க சொன்னார். ஆனால் வள்ளுவரோ நாவு தடுமாறி எப்படி அடித்தார் தெரியுமா? ஐயா பூதிர கனியிலே கனிந்த கனினா உன்னை மாதிரி ஒரு ஆளு. அப்போ ஆண்டவன் சொன்னதை பார்க்கிலும் ஆட்சி தலையோசை அடிக்க பூலோகத்திலே இருக்கக்கூடிய உயிர்கள் அத்தனைக்கும் உயிர் சேதம் வந்தது. 40 நாள் கர்ப்பம் ஒழியுது. பிறந்த குழந்தையும் ஆண்டு போகுது. மனவடையில இருக்க மாப்பிள்ளையும் ஆண்டு போற. கீழே வீட்டு சின்னாத்தா போனா மேல வீட்டு பெரியாத்தாலும் சேர்ந்து போறா. வேதியில போவாளுக்கு ஒத்தையில போக முடியல. இருக்கு மட்டும் அவன் ஊர் புறணி பேசுனா மேல போய் பேச ஆளு வேணும் பாரு. அதனால அவளை சேர்த்து கூட்டிக்கிட்டு போறா. அது மட்டுமா ஆடு மாடு கோழி குஞ்சு அத்தனைக்கும் அன்னையில இருந்து உயிர் சேதமாகி விட்டது. பூமாதேவிக்கு உயிர் சுமையை காட்டிலும் பிணச்சுமை அதிகமாகி விட்டது. கைலாசம் வந்தா கடவுளை கண்டு முறையிட்டா. ஆண்டவா உயிர் சுமையத்தானையா குறைக்க சொன்னேன், பிணச்சுமை எனக்கு அதிகமாகி விட்டதே அப்படின்னு பூமாதேவி வந்து முறையிட சிவபெருமான் பூமாதேவி அழைத்து நானே உனக்கு பிணச்சுமையை குறைத்து தாருவேன் அம்மா. நீர் எப்படி ஆண்டவா குறைக்க முடியும்? அம்மா பிள்ளையாக உலகில் பிறக்க போறே பிணச்சுமைய உனக்கு குறைத்து தாரே. நாம் அதலையாக உலகில் பிறக்க போறே
ஒட்டி கேட்க ஆண்டவங்கிட்ட அவருக்கு செய்த பாவத்தை தீர்க்க நம்ம சிறிய பிள்ளை வர வேணும்னு கேட்டோம். நமக்கு இல்லைன்னு சொல்லிட்டாரு. உமாதேவிக்காக உலகத்துல ஒரு அவதாரம் செய்தோம்னு சொல்லுதாரு. இந்த ஆண்டவனை சும்மா விடக்கூடாது. ஆண்டவா, உங்ககிட்ட நான் செய்த பாவத்தை தீர்க்க சிறிய குழந்தை வரம் கேட்டேன் ஐயா. எனக்கு நீங்க இல்லைன்னு சொல்லிட்டீங்க. உமாதேவிக்கு நீர் பிள்ளையா பிறந்து பணச்சுமையை குறைக்கும்னு சொல்லுதியற. உண்மை நான் சும்மா விட மாட்டேன். எங்கெங்க நீர் சென்று பிறந்தாலும் அங்கங்கு உமக்கு துணைக்கு துணையாக உமக்கு தாயா நான் வந்து பிறப்பேன். நான் எப்படி பிறப்பேன் தெரியுமா? நீர் பிள்ளையாக உலகில் பிறந்திரானா, பிள்ளையாக உலகில் பிறந்திரானா, பேச்சியாக வந்து நான் பிறப்பேன். நீர் மதலையாக வந்து பிறந்திரானா, மாயான பேச்சியா நான் பிறப்பேன். சுடலை மாடனாக பிறந்திரானா, நீங்க பிறந்திரானா, ஏய் சுடுகாட்டு பேச்சியா நான் பிறப்பேன். நீர் பிள்ளையா பிறக்கும் போது நான் பேச்சியா வந்து பிறந்து எரியும் பிணத்தை எடுத்து உமக்கு நான் வாயில கொடுத்தாதான் நான் செய்த பாவம் எனக்கு தீரும் என்று பார்வதாதேவி சிவபெருமானிடத்தில் சொல்ல, அப்பந்தான் ஆண்டவன் யோசித்து பார்த்தார். பார்வதியும் நமக்காகத்தானே செய்த பாவத்தை தீர்க்க சிறிய பிள்ளை வரம் கேட்டார். அவருக்கு நம்ம இல்லைன்னு சொல்லிட்டோமே. பார்வதியை அழைத்தார். அம்மா பார்வதி, குழந்தை வரம் வேணும்னு சொன்னியே, உனக்கு எப்பேற்பட்ட குழந்தை வரம் வேணும் பார்வதி? ஆண்டவா, எனக்கு எப்பேற்பட்ட பிள்ளை வேணும் தெரியுமா? சாமி, எண்ணி 8 நாளைக்குள்ள, எண்ணி 8 நாளைக்குள்ள ஏதும் பிள்ளை எனக்கு வேணும். மடியில் வைத்து விளையாட மகளை ஒண்ணு எனக்கு வேணும். கொஞ்சி நானும் விளையாட குழந்தை ஒண்ணு எனக்கு வேணும். நான் சிரித்து விளையாட சிரித்து விளையாட ஐயா சிசு ஒண்ணு எனக்கு வேணும். அங்கே பார்வதியும் சொன்னபோது ஆண்டவன் தான் மகமானோ, ஏடி அம்மா பார்வதி, எண்ணி 8 நாளைக்குள்ள. அடியே பார்வதி, ஒரு பெண்ணாகப்பட்டவா பூலோகத்திலே ஒரு பிள்ளைய பெற்றெடுக்கணும்னா தவம் இருந்து 10 மாதம் சுமந்து பெற்றெடுக்கிறா ஒரு பிள்ளைய. அதுவே அரையும் குறையுமா கையும் காலும் ஊனமா பிறக்க 8 நாளைக்குள்ள உனக்கு பிள்ளை வேணும்னு சொல்லுதே. அதுவும் ஆளன் இல்லாத ஆண் குழந்தை உனக்கு எப்படி கொடுக்க பார்வதி? ஆண்டவா, நீர் என்ன செய்வீரோ ஏது செய்வீரோ எனக்கு தெரியாது. கண்டிப்பா எனக்கு குழந்தை வர வேண்டும் என்று பார்வதி கேட்க, அப்பந்தான் சிவபெருமான் சொன்னார், அப்பேற்பட்ட உனக்கு அழகான குழந்தை வேணும்னு சொன்னா தாய்மார்களை மாறு நீயும் தவம் இருக்கணும். நீ எங்கே தவம் இருக்க வேண்டும் தெரியுமா? ஆடி நாளான நாளையில, நாளான நாளையில, ஆடி நல்ல வெள்ளிக்கிழமையில, கைலாச வாசலில, வடக்கு வாச கோட்டையில, ஆயிரங்கள் மண்டபத்தில், 1000 தர விளக்கு, அணி அணியா எரியும் அம்மா 300 சர விளக்கு, மொழு மொழு எரியும் அம்மா
சரவிளக்கு முழு முழுன்னு எரியும் பார்வதி. பார்வதி அதிலே 32ஆம் தூணதிலே தங்கத்தூண் முன்னால தூண்டாத மணி விளக்கு சுடர் விளக்கு எரியும். அந்த மணி விளக்கு முன்னால மக்கையான பார்வதாதேவி தவச்சாலை அலங்கரித்து வண்டி போட்டு மடியேந்தி நின்னையானா கைலாசத்திலையும் 1000 மணி விளக்கு அதே மாதிரி மதுரையிலையும்
நெய்யுருக தேய்ச்சி